தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணை கட்டப்பட்டு 140 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணியின் குறுக்கே 8 அணைகள் உள்ளன. கடைசியாக அமைந்ததுதான் ஸ்ரீவைகுண்டம் அணை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 17 லட்சம் ரூபாய் செலவில் 1866 பணிகள் துவக்கப்பட்டு 1873 இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது. 8 அடி தண்ணீர் தேக்கும் திறனுடன் கட்டப்பட்ட இந்த அணை தொடர்ந்து தூர்வாரப்படாததால் இப்போது 1 அடி கொள்ளளவு மட்டுமே கொண்டுள்ளது. அணை தூர்வாரப்படாததால் மணல் மேடுகளாக காட்சியளிக்கும் அவலத்தால் சுற்றுவட்டார நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டது. ஸ்ரீவைகுண்டம் அணையை நம்பியிருக்கும் 46,107 ஏக்கர் நன்சை நிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக ஒருபோக சாகுபடி மட்டுமே நடக்கிறது. 150க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. ஏ குரூப் நஞ்சை என்று இந்த பாசன பகுதியில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே உண்டு. எனவே இந்த அணையை தூர்வாரி வேளாண்மை செழிக்க செய்யுங்கள் என்று உழவர்கள் நீண்ட காலமாக போராடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அணையை தூர்வாரி உழவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை விவசாயிகள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் அணையில் இருந்து வீணாக தண்ணீர் கடலுக்கு செல்வது குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி விஜயராகவன் தலைமையில் 2001 மூவர் கமிட்டி அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி தனது அறிக்கையில் தாமிரபரணியில் இருந்து ஆண்டுதோறும் சராசரியாக 75 DMC தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்வதாக குறிப்பிட்டிருந்தது. கடந்த 1997 பருவமழை பெய்த போது ஸ்ரீவைகுண்டம் அணையில் இருந்து வினாடிக்கு 60,000 கன அடி தண்ணீரும் 2005 ஆண்டில் வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீரும் என ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான கன அடி தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்கிறது. இவ்வாறு சராசரியாக வீணாகும் தண்ணீரின் அளவு 2000 முதல் 3000 கன அடி என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அணையை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.